அரசு கலை அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கை பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள 181 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 1,26,000 இடங்கள் காலியாக உள்ளன. சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு கடந்த வாரம் நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் தற்போது பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்கியிருக்கிறது. விண்ணப்ப பதிவு கடந்த மாதம் 7ஆம் தேதி தொடங்கியது. முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு ஜூலை 1 வகுப்புகள் தொடங்குகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்டு பெறலாம். விக்னேஷ் முத்து, கூடுதல் விவரம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான பொது கலந்தாய்வு இன்னும் சற்று நேரத்தில் தமிழகம் முழுவதும் தொடங்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 181 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இருக்கிறது. 159 பாடப்பிரிவுகள் இருக்கிறது. நாம் தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி கல்லூரியில் இருக்கிறோம். நேரடியாக கலந்தாய்வு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் சந்துருவின் காட்சிகளை தற்பொழுது நேரடியாக பார்க்கலாம். ஏராளமான பெற்றோர்கள் தங்களது மாணவர்களுடன் இந்த கல்லூரியில் சேர்வதற்கான கலந்தாய்வில் சேர்வதற்கான இங்கு வந்திருக்கிறார்கள். அதனை நாம் தற்பொழுது நேரடியாக பார்க்கலாம். தற்பொழுது இங்கு அதாவது இந்த கல்லூரியில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் உள்ளிட்டவைகள் சம்பந்தமாக கல்லூரியின் முதல்வர் நம்மிடையே இருந்திருக்கார். சார் வணக்கம். பொது கலந்தாய்வு தொடங்கி இருக்கு. எவ்வளவு சீட் இருக்கு, என்னென்ன ஏற்பாடுகள், எவ்வளவு நாட்கள் நடைபெறும்? நம்ம மாநில கல்லூரியில் 2380 சீட்ஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட் ரெண்டும் சேர்த்து. செகண்ட் ஷிஃப்ட்ல 16 பாடப்பிரிவுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல யூஜியில 20க்கும் மேற்பட்ட பாடப்பிரிவுகள் இருக்கின்றன. இப்போ இது ரெண்டுத்துக்கும் சேர்ந்து இன்னைக்கு ஜெனரல் கவுன்சிலிங், வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் கோட்டா கேட்டகரி கவுன்சிலிங் நடத்தி முடிச்சிட்டோம். அதுல கிட்டத்தட்ட 110 பேருக்கு மேல முதல் நாளே எங்களுக்கு சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு அறிவியல் பாடப்பிரிவுகளுக்கான பொது கலந்தாய்வு நடக்கிறது. நாளைக்கு காமர்ஸ், கார்பரேட், பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரி, அதாவது ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ஸுக்கான கலந்தாய்வு நாளைக்கு நடக்குது. அதுக்கும் மறுநாள் மொழி பாடங்களுக்கு தமிழ், ஆங்கிலம், உருது, மலையாளம், இந்தி, அது மாதிரி நமக்கு இந்த செவித்திறன் பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பிசிஏ, பிகாம்னு 2 ஸ்பெஷல் கோர்சஸ் பிரசிடென்சில மட்டும்தான் இருக்காது. அதுக்கான கலந்தாய்வும் புதன்கிழமை நடக்க இருக்கிறது. எவ்வளவு சீட் இருக்கு? இப்ப கலந்தாய்வுல மிஸ் பண்றவங்களுக்கு வாய்ப்பு எதுவும் வழங்கப்படுமா? ஏன்னா நிறைய பேருக்கு மெயில் மூலமா தான் தகவல் போயிருக்கு. யாருக்கும் போன் பண்ணி சொல்லணும் ஒரு இஷ்யூ ஆயிருக்கு. நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டால கூட சொல்லியிருக்காங்க. என்ன பண்றோம் சார்? அதாவது நமக்கு மாநில கல்லூரியில் தமிழ்நாட்டிலேயே அதிகமான விண்ணப்பங்களை நம்ம பெற்றிருக்கிறோம். 46,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்திருக்காங்க. அதுல மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா 2,30,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் நமக்கு வந்திருக்கு. நாம SMS அனுப்புறோம், அப்புறம் மெயில் அனுப்புறோம், அப்புறம் தேவை ஏற்படுகிற சமயங்கள்ல தொலைபேசி வழியாகவும் கூப்பிடுகிறோம். இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டால 71 இடங்கள் தான் இருக்கு. 71 இடங்களுமே நமக்கு வெள்ளிக்கிழமை ஃபில்லப் ஆயிடுச்சு. அதனால அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவும் மாநில கல்லூரியை பொறுத்த வரைக்கும் இல்லை. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா பெண்கள் மிக அதிகமாக விண்ணப்பித்திருக்கிறாங்க. மாநில கல்லூரி வரலாற்றிலேயே இது முதல் முறை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எங்களுக்கு புதிய உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பெண்கள் அதிக அளவில் விண்ணப்பித்திருக்காங்க. மொத்தம் 45,101 மாணவர்கள் விண்ணப்பித்திருக்காங்க. இதுல 22,772 பெண்கள் விண்ணப்பித்திருக்காங்க. அதைவிட 400 விண்ணப்பங்கள் குறைவாக 22,303 ஆண்கள் விண்ணப்பித்திருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் 26 பேர் விண்ணப்பித்திருக்காங்க நமக்கு. இதுல நான் இனவாரியான பட்டியலையும் உங்களுக்கு சொல்றேன். இப்போ எஸ்சி மாணவர்கள் 17,702 பேர் விண்ணப்பித்திருக்காங்க. எம்பிசி மாணவர்கள் 14,031 மாணவர்கள், பிசி 9,228, எஸ்டி மாணவர்கள் 1,334, பிசி முஸ்லிம் மாணவர்கள் 1,193, எஸ்சி அருந்ததியர் மாணவர்கள் 1,131, ஓசி பிரிவில் 482, ஆக மொத்தம் 45,101 விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. உங்களுடைய விரிவான பதில்களுக்கு நன்றி சார். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.